ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு குமரி திருஷ்டிவாக். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் ஒரு ஃபேமஸான ஒரு இடம் தான் ரயில் மியூசியம். இங்கே வந்து நிறைய பழைய காலத்து ரயில்கள், எப்படி எப்படி ஸ்டார்டிங்கில் ரயில் இருந்துச்சு எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் பாருங்கள். ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு மியூசியம் அப்படின்னு சொல்லலாம். ட்ரெயின்லேயே பயணிக்காதவங்களுக்கு இது ஒரு சூப்பர் அனுபவம் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய ட்ரெயின்ஸு, பழைய காலத்து பெட்டிகள், எப்படி ரயில் உருவாச்சு, அப்படி நிறைய மாடல்ஸ் எல்லாம் இங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க. ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்குது. பக்கத்துலேயே டிக்கெட் கவுண்டர் இருந்தது. அதுவும் ஒரு ரயில் பெட்டி போல் செஞ்சு வச்சுருந்தாங்க. டிக்கெட் எல்லாமே அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு. சரின்னு சொல்லி நானும் டிக்கெட் எடுக்க போனேன். டிக்கெட் எடுத்து அப்படியே வெளியே வந்துட்டேன். எனக்கு 40 ரூபா சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. சரி பார்ப்போன்னு சொல்லி ஃப்ரெண்ட்லேயே போய் வச்சுனா இதுதான் ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸு. உள்ளே இருக்கிறது இன்னொரு மியூசியம். அங்கே நிறைய மாடல்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ என்ட்ரன்ஸில் இப்படி ட்ரெயினோட ஸ்பேர் பார்ட்ஸ் வச்சு இந்த ஒரு ஸ்டாச்சு மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. இதை நிறைய இடத்துல பண்ணி வச்சுருந்தாங்க. பக்கத்துலேயே ஒரு செல்ஃபி ஸ்பாட்டுக்காக ஒரு ட்ரெயின் வச்சுருந்தாங்க. 3D மாடலில் பண்ணி வச்சுருந்தாங்க. இதே மாதிரி நிறைய அதோட ஸ்பேர் பார்ட்ஸ் வச்சு தான் பண்ணி வச்சுருந்தாங்க. வேஸ்டானது. பக்கத்தில் இருக்கிறது கொல்கத்தா மோமோ. இது உட்கார்றதுக்காக பண்ணி வச்சுருந்தாங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. உள்ள வர்றதுக்கு 40 ரூபாய் டிக்கெட்டு. பட் ரெகுலராக 50 ரூபாய் தான் டிக்கெட்டு. அந்த 50 ரூபாயில் 10 ரூபா வந்து கேண்டீன் இருக்கு உள்ள. அங்கே காஃபி தருவாங்க. பட் இன்னைக்கு கேண்டீன் ஏதோ க்ளோஸ் போல, அதனால 40 ரூபா தான் டிக்கெட் வாங்கினாங்க. கேஷ் வாங்கல, ஜிபேல தான் பண்ண சொன்னாங்க. ஸோ ஜிபேல பண்ணி உள்ள வந்தாச்சு. ஸோ இப்போ நான் இருக்கிற ட்ரெயின் இதுதான், கொல்கத்தாவில் ஓடுற லோக்கல் ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லலை, அதில் போட்டிருக்கு. எங்கே பார்த்தாலும் இப்படி நிறைய பண்ணி வச்சுருந்தாங்க. நிறைய வித்தியாசமாக இருந்துச்சு. அதோட வேஸ்டான ஸ்பேர் பார்ட்ஸ் வச்சு நிறைய இப்படி பண்ணியிருந்தாங்க. காய்ச்சி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ட்ரெயின் என்ன அப்படின்னா, நம்ம சென்னையில் செங்கல்பட்டு டு சென்னை பீச் வரப்போன ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் ட்ரெயின். அது எந்த வருஷம் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1965. ஸோ அன்னைக்கு தான் ஃபஸ்ட்டாக இது மேனுஃபேக்சர் பண்ணி ரன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ட்ரெயின் தான் இப்போ பார்க்க போகிறீங்க. இதுதான் என் பின்னாடி நிற்கிறல, இதுதான் அந்த ட்ரெயின். பாருங்கள், ஃபுல்லாக காட்டி தரேன். சில ட்ரெயினுக்கு இப்படி உள்ளோடி போய் பார்க்கலான்னு சொல்லி படியெல்லாம் வச்சுருந்தாங்க. சரி உள்ளே போய் பார்ப்போன்னு சொல்லி ஃபஸ்ட்டு ட்ரெயின் தானே, அப்போ உள்ளே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி உள்ளே போய் நானும் பார்த்தேன். நல்லா தான் இருந்துச்சு முன்னாடி இருந்த கம்ஃபர்டபுளும். ஆனால் இப்போ அது ரொம்பவே டேமேஜ் ஆகி தூசி பிடிச்சி துரு பிடிச்செல்லாம் இருந்துச்சு உள்ளே. இது எந்த ட்ரெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஃபஸ்ட்டு கிளாஸ் கோச்சு. நீலகிரி மவுண்டெல்லாம் ஃபஸ்ட்டாக ஓடின ஃபஸ்ட்டு கிளாஸ் கோச்சு. நீலகிரி மவுண்டனில் உள்ள ட்ரெயினுக்கு ட்ராக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த மாடலில் தான் அவங்க ட்ராக் வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே உட்கார்றதுக்குள்ள ஷெட்டும் ட்ரெயின் ஷேப்லேயே கட்டியிருந்தாங்க. இதுதான் ஒரு ட்ராக்கு. இங்கோடி டாய் ட்ரெயின் போகும். ஸோ அதுக்கு டைமிங் வச்சுருக்காங்க. அந்த டைம் நம்ம இந்த மியூசியத்தை சுற்றி பார்க்குறதுக்கு டாய் ட்ரெயின் போயிட்டுருக்கோம். அதுக்குள்ள லெவல் கிராசிங் தான் இது. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஒரு டீசல் மோட்டிவ் லோகோ தான்.
ஃபஸ்ட்டாக நமக்கு ஒன்று டீசல் மோட்டிவ் லோகோ அப்படின்னு போட்டிருந்தாங்க. ட்ரெயின் வெளியே பார்க்க ரொம்ப நல்லா இருந்தாலும் உள்ளே ஃபுல்லாகவே துருப்பிடிச்சி ஒரு மோசமான ஒரு கண்டிஷனில் தான் இருந்துச்சு. டஸ்ட்டால் நனைஞ்சி என்னென்ன இருக்குன்னு தெரியாத மாதிரி ஆகிடுச்சு அந்த இடம். பக்கத்துலேயே ஒரு ப்ளே கிரவுண்ட் வச்சுருந்தாங்க, சில்லற பிள்ளைங்களுக்கெல்லாம் விளையாடுற மாதிரி பார்க்கு. அதுக்கு பக்கத்துலேயே நம்ம பார்த்த டீசல் லோகோ மோட்டிவ்க்கு கம்பார்ட்மெண்ட்டு தனி பெட்டி ஒன்று வச்சுருந்தாங்க, ஃபஸ்ட் கிளாஸ் பெட்டி ஒன்று வச்சுருந்தாங்க. அதுக்கு உள்ளேயும் போய் பார்க்குறேன்னு சொல்லி உள்ளே போய் பார்த்தா அதே தான், ரொம்ப டேமேஜ் ஆகி டஸ்ட்டு பிடிச்சி இருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்கிறதுக்கும் அப்போ உள்ள கம்பார்ட்மெண்ட்டுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருந்ததுக்கு. அப்புறம் இதுதான் பி கிளாஸ் லோகோமோட்டிவ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இதான இன்ஜினே ஸ்டீம் இன்ஜின் மாதிரி இருந்துச்சு, ஆனால் இது ஸ்டீமில் போகிறது இல்லையா, டீசலில் போகிறதுன்னு போட்டிருந்து. இதோட கண்ட்ரோல்ஸும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் அதுக்கு ஃப்ரெண்டில் இருந்தது தான் எக்யூப்மெண்ட் இன்ஸ்பெக்ஷன் வேனு. பக்கத்துலேயே ஆக்சிடெண்ட் ஆனால் ட்ரெயினை ரிலீஃப் பண்ணுறதுக்குள்ளே ஹேண்ட் க்ரெயின் ஒன்று வச்சுருந்தாங்க. இது கைனாலேயே நம்ம ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக்சிடெண்ட் நடந்தால் அதில் உள்ளவங்கள ரிலீஃப் பண்ணுறதுக்காக ஒரு வேன் வச்சுருந்தாங்க, அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு தனியாக. ஆனால் உள்ளே எல்லாம் போக முடியலை. அப்புறம் நிறைய ட்ரெயின்ஸுக்கு பேரே இல்லாமல் இருந்துச்சு, ஸோ அதெல்லாம் பாருங்கள். இது என்னென்ன பேர் இருக்குதோ நான் அதை காட்டி தரேன். ஜிஎல்ஆர் விண்டேஜ் கோச் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. இதான் நான் பார்க்குறதுக்கு நான் உள்ளே பார்க்கும்போது அது டோர் ஓப்பன் வழியாக பார்த்தேன். ஆனால் உள்ளே பார்த்தா லக்கேஜ் கொண்டு போகிற மாதிரிப்பட்ட கம்பார்ட்மெண்ட் போல் தான் இருந்துச்சு. அதிகமாக இது லக்கேஜ் கொண்டு போகிறதா தான் இருக்கும். பக்கத்துலேயே இருந்தது பிபிஹெச் ஆர்எம்எஸ் விண்டேஜ் கோச்சு. இது எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இது மெயில், நம்ம போஸ்ட்டில் அனுப்புகிற மெயில் போஸ்ட் அதெல்லாம் இந்த கம்பார்ட்மெண்ட்டில் தான் கொண்டு போயிருக்காங்க. அடுத்த இருந்தது தான் இன்ஸ்பெக்ஷன் கோச்சுன்னு இருந்துச்சு. அதை நான் பின்னாடி நிற்கிறேன், அந்த கோச் தான். அதுக்கப்புறம் ஹெர்குலஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்துச்சு. இது எனக்கு தெரிஞ்சு ட்ராக் போடுறதுக்கும் இல்லை ஆக்சிடெண்ட்டில் ஏதாவது ஆச்சுன்னா அப்படின்றதுக்கும் ரிக்கவர் பண்ணுறதுக்கான வெஹிக்கிள்னு நினைக்கிறேன். இது பழைய லோகோமோட்டிவ். இயராக பாருங்கள், 1954 உள்ளது. நிறைய ட்ரெயின்ஸுக்கு பேர் வைக்காமல் இருந்துச்சு போர்டு, அதனால் எதுன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியலை. இது ஸ்ட்ரீம் இன்ஜின். அந்த காலத்தில் ஒன்று நிலக்கரியால் ஓடின ரயில். உள்ளே போய் பார்க்கலாம் வாருங்க. இது கண்ட்ரோல்ஸே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஃப்ரண்ட்டில். இதுக்கு பின்னாடி தான் நிலக்கரியை ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம். இதில் தான் நிலக்கரியை ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க.
இது என்ன ட்ரெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளவர் பவுசிங் இங்கிலாந்தில் ஓடின ட்ரெயினோட இன்ஜினு. நமக்கு தான் தெரியும், ஆனால் ட்ரெயின் இங்கே ட்ராக்கில் ஓடும், ஆனால் அங்கே ரோட்டில் போகும். அதனால தான் அதுக்கோட டயர் இப்படி இருக்குது. டைட்டானிக் படத்தில் இதே மாதிரி ட்ரெயின் வரும், நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரில. அடுத்த ஒரு ட்ரெயின் ஷெட்டுக்குள்ளே நிறுத்தினாங்க. இது என்ன இதுன்னா, நீலகிரிக்கு போகிறதுல செகண்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட். அப்புறம் டாய் ட்ரெயினில் நம்ம சுற்றி பார்க்குறதுக்கான ரயில்வே ஸ்டேஷன் இருந்துச்சு. ஸோ அங்கேயே டைமிங் எல்லாம் போட்டிருந்தாங்க, எப்போ ட்ரெயின் எடுக்கும். இதுவே சீசன் டைம் ஃபுல்லாக எடுப்பாங்களாம், பட் மற்ற டைம் குறிப்பிட்ட டைம் தான் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அந்த காலத்தில் உள்ள லிவர். நம்ம ட்ராக் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் சிக்னலுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கும் இப்படி தான் இருந்துச்சு. ஃப்ரண்டில் தெரியுது தான் முன்னாடி உள்ள சிக்னல், இப்போ உள்ள மாதிரி இருக்காது. ஒரு லைட் வச்சுட்டு 2 சிக்னல் வச்சுருப்பாங்க. அப்புறம் பேர் சாம்சங் இயர் 1930 ரெடி பண்ணியிருக்கு. காலத்தில் ட்ராக் வந்து ரொம்ப பெருசாக இருந்திருக்கு, இப்போ உள்ளதை விட ரொம்ப பெருசாக இருந்திருக்கு. ஆனால் சில ட்ரெயினுக்கு ட்ராக் சின்னதாகவும் இருந்திருக்கு. இது வந்து டால்ஃபினோட ஹெட்டு போல் இன்ஜினே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஃப்ரண்ட்லேயும் இருந்துச்சு, பேக்லேயும் இன்ஜின் இருந்துச்சு. ரொம்ப அட்வான்ஸ் ஆட்டு. ட்ரெயினுக்கு சென்ட்ரல்னு தான் பேர் இருந்துச்சு தவிர டிசி எலக்ட்ரிக் லோக்கோ 1954 உள்ளது. ரொம்ப மாடலாக கட்டியிருந்தாங்க. அப்புறம் ஃபுல்லாக ட்ரைலோட டயர்ஸ் நிறைய இருந்துச்சு. எந்தெந்த மாடலுக்கு எந்தெந்த மாதிரி டயர்ஸ் விடுங்கன்னு சொல்லி நிறைய வச்சுருந்தாங்க. சில ட்ரெயினுக்கு 2 டயர் வச்சும் வருது, சில ட்ரெயினுக்கு 4 டயர் வச்சு வருது, சில ட்ரெயினுக்கு 6 டயர் வச்சும் வருது. அது ஒவ்வொன்றும் ஒவ்வொருட கெப்பாசிட்டியை பொறுத்து டயர் வச்சுருக்காங்க போல். அதோட மாதிரி டயரோட சைஸும் வேரியண்ட் ஆகுது. அப்புறம் இதேமாதிரி நிறைய கிராஃப்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதோட பார்ட் 2 தான். நம்ம மியூசியத்துக்குள்ளே என்னென்ன இருக்குது, அதுக்குள்ளே நிறைய மாடல்ஸ் இருக்குது, அதை நம்ம பார்ட் 2ல் பார்க்கலாம். ஸோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.